ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய அருளோடு அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமானுக்கு நாம விரதம் இருக்கும்போது அளப்பரிய பலன்களை நாம் அடையலாம். எப்பவுமே நாம மனசு சுத்தமா முருகான்னு சொல்லி ஒரே ஒரு முறை கூப்பிட்டாலே போதும், நம்ம முன்னால முருகப்பெருமான் வந்து நின்றுடுவாரு. இவருக்காக நாம கடுமையான விரதங்கள்லாம் இருந்தே ஆகணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஆனாலும் நமக்கு வாழ்க்கையில ஒரு சில குறிக்கோள்களை எய்தணும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்காம தடையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நாம முருகப்பெருமான நாம மனசுல நிறுத்தி ஒரு சில நாட்களை தேர்ந்தெடுத்து நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அது நியாயமானதாக இருக்கிற பட்சத்துல நிச்சயமா முருகப்பெருமானோட அருளோடு நமக்கு நிறைவேறும். இப்படி முருகப்பெருமானுக்கு பலவிதமான விரத முறைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டின்னு சொல்லி ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய கந்த சஷ்டியை மிகவும் உன்னதமான ரொம்பவே அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய விரதம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் விரதம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் நிறைந்த நன்னாள்ல இந்த விழா முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா எல்லா படை வீடுகள்லையுமே தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பழனி மலையில தைப்பூசம் ரொம்பவே விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படும். முருக பக்தர்கள் நிறைய பேரு இந்த தைப்பூச விரதத்துக்காக 48 நாள் விரதம் இருந்து பாதசாரியா அதாவது கால்நடையா நடந்து அவங்க ஊர்ல இருந்து பழனிமலை நோக்கி காவடிகளை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்கு போறது வழக்கம். இப்பெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு, அதாவது முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு பிடித்தமான விஷயமா ஆயிடுச்சு. முருகனை நோக்கி நாம எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய கோரிக்கைகள் அது திருமணமா இருந்தாலும் சரி, தடைப்பட்ட ரொம்ப நாள் நடக்காத திருமணம் அப்படி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதற்கும், குழந்தை பாக்கியம் அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாங்க. சஷ்டியில நம்ம விரதம் இருக்கும்போது நம்மளுடைய அகப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பையில குழந்தை வரும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. இந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வெகு நாட்களாக தீர்க்கவே முடியாத நோய்கள் விலகுவதற்கும் கடன் சுமைகள் நீங்குவதற்கும் சகல சௌபாகியங்களும் கிடைப்பதற்கும் நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இதுலயும் குறிப்பா நிறைய பக்தர்கள் குழந்தை பேற்றுக்காக ஏங்கி தவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கான விரதமாகவும் இந்த தைப்பூச விரதம் இருக்கும். 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல நிறைய பக்தர்களுக்கு இத்தனை நாள் இருக்கும்போது நடுவுல தடைப்படுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் 21 நாட்கள் விரதம் அப்படிங்கிற ஒரு சுலபமான வழியும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. நாம இப்போ ஜனவரி மாசத்துல இருக்கிறோம். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கினால் கரெக்டா தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 21 நாள் முடியுது. ஜனவரி 21 தொடங்கி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 21 நாட்கள் விரதம் முருகப்பெருமானுக்காக தைப்பூச விரதம் கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் உடம்ப வருத்திக்கிட்டலாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த 21 நாட்களும் அதை தவிர்த்து முருகப்பெருமானுக்காக தினமும் குளிச்சு உங்களால் ஆன நெய்வேத்தியம், அதாவது சாதாரணமாக பழம் வச்சு பூஜை பண்ணினா கூட போதும். தினமும் காலையில் குளிச்சு முருகப்பெருமானுடைய படத்துக்கு ஒரு உங்களால் பூவை வச்சு ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், இப்படி முருகப்பெருமான் மேலே பல பல அற்புதமான பாடல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடிஞ்சாலும் தினமும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னால் ஓம் சரவணபவான்னு சொல்லி தினமும் 108 முறை
குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. முருகப்பெருமான் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு அவர் முன்னால் உட்காந்து 108 முறை நீங்கள் ஓம் சரவண பவா சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க ஒருவேளை உபவாசம் இருந்தால் ரொம்பவே நல்ல பலன்களை பெறலாம். இந்த விரதத்தை குழந்தைக்காக இருக்கிறவங்க கணவனும் மனைவியுமா 2 பேருமே சேர்ந்து இந்த விரதம் அனுஷ்டிச்சா பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே முருகப்பெருமான் கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் ஆண்டியை கூட முருகப்பெருமான் அரசனாக மாற்றுவார். அப்படி இருக்கும்போது பக்தர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும்போது அவர் செய்ய மாட்டாரா என்ன? மனமுருகி கேளுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் சேர்த்துருங்க. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகான்னு நீங்கள் ஒரு முறை ஓதினா கூட போதும், முருகப்பெருமான் உங்கள் முன்னால் ஓடோடி வந்து நிற்பார். கஷ்டத்தில் இருந்து நம்மளை காக்கிறதுக்காக கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. நாம் நம்மளுடைய அனைத்து விதமான 6 உட்பகைவர்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு எளிமையான விதத்தில் முருகப்பெருமானுக்கு இந்த 21 நாள் விரதம் இருந்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னவோ அத்தனையும் முருகப்பெருமானால் நிறைவேற்றப்பட்டு இன்புற்று வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களால் முடிகிற பட்சத்தில் 21 நாட்கள் விரதம் கண்டிப்பாக இருங்க. கைமேல பலன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்காக நானும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் முருகனுடைய நாமத்தை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி முருக பக்தர்களுக்கு சொல்ல சொல்லி தூண்டக்கூடிய ஒரு கருவியாக முருகனுடைய அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணி தொடருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த பதிவில் தைப்பூசத்தை பற்றியும் முருகப்பெருமானுடைய எளிய மந்திரங்களை பற்றியும் முருகனுடைய அருமை பெருமைகளை பற்றியும் தொடர்ந்து சிந்திப்போம். இணைந்திருங்கள். ஓம் சரவணபவ. ஓம் முருகா துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனே துணை. 6 தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.